உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அவையோர் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மணிநீரும் மண்ணும் மழையும் அந்நிலர்க்கு காடும் உடையதரண் தெளிந்த நீரும் பரந்த நிலமும் அடர்ந்த காடும் இயற்கை அரண்களாகும் என்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் வள்ளுவப்பே பெரும் தகை கூறியுள்ள தன் மூலம் குறித்த விழிப்புணர்வை நாம் அறியலாம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முக்கியமானது சுற்றுச்சூழலாகும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் சுற்றுப்புற சூழலை பேண வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டுகளும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பிளாஸ்டிக் மாசுபாட்டை வெல்லுங்கள், பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்பது 2023 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் பிரச்சார முழக்கமாகும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாள்தோறும் மோசமடைந்து வருகின்றது. நிலம், நீர், காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகின்றது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதில் மனித நடவடிக்கைகளில் பெரும் பங்கு வகிக்கின்றன. நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். ஆனால் நீர்நிலைகள், வீட்டு வைத்தல், கால்நடைகள், குளிப்பாட்டுதல், தொழிற்சாலை கழிவுகளை கலத்தல் போன்ற செயல்களால் நீரானது மாசுபடுகின்றது. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றுவது அதிக அளவில் மாசுபடுகின்றது. இயற்கை பேணி பாதுகாத்தல் மட்டுமே பூமியில் உள்ள அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் நடுவது, காடுகள் வளர்ப்பது, சுத்திகரிக்கப்பட்ட தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுவது, அதிக மாசுபாட்டை உண்டாக்கும் திட்டங்களை கைவிடுவது, இவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் செய்து நம் வருங்கால சங்கதியிடம் ஒப்படைத்து நம் அனைவரின் கடமை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள அவசியம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எதிர்கால சங்கதியிடம் அழகான பூமியை வரிசைப்போம். நன்றி, வணக்கம்.